கடன் ஒரே கஷ்டம். மளிகை கடை வச்சிருக்கிறேங்க. ஓகே. நல்ல கடன்லயே போயிட்டு இருக்குதுங்க. ஒரே கஷ்டமா இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கடன் பிரச்சனை தீர என்ன வழி அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? ஆமாங்க. குருஜி கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த எந்த ஊர்லேருந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அவினாஷி இங்க கோயம்புத்தூர். அவினாசி. ஆமாம், நான் எப்போதும் சொல்கிறேன், இந்த ரிஷபராசி ரோனி நட்சத்திரத்தில் இந்த பெண்ணுங்களும் மட்டும் பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தான். 27 நட்சத்திரத்திலே ரோனி நட்சத்திரம் தான் ரொம்ப டேஞ்சர் நட்சத்திரம். சரிங்க. இல்லாத ஐடியா நீங்கள் தான் கொடுக்குறீங்களா? உங்கள் புருஷனுக்கு கொடுத்துக்கிறீங்களா இது வரைக்குமே இல்லையா? ஆமாங்க, நான் தான் கொடுக்குறேங்க. ஆமாம், இது கொடுத்தது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சரிங்க. என்ன சொல்லுங்கள்? ஆமாங்க. நீங்கள் தான் கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் ஆகாது. ஆமாங்க, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆமாம், ரோனி நட்சத்திரம் பறந்தாலும் எப்படி தான். இப்போ சந்திரன் இருக்க பாருங்க. சரிங்க. 15 நாள் பௌர்ணமி, 15 நாள் அமாவாசை. சரிங்க. அதே மாதிரி வட்டிக்கு எங்காவது பணம் கட்டுறீங்களா? காதை வாங்கிட்டு? ஆமாங்க, கட்டிட்டு தான் இருக்கிறேங்க. ஆமாம், அது கட்டி ஆகணும் ரோனி நட்சத்திரம் பிறந்தவங்களோ. அதே மாதிரி ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாமா? நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறீங்க உலக? நான் இல்லைங்க, மாடெல்லாம் வச்சு திறந்துட்டு இருந்தேங்க. ஒன்றாயிடுச்சு. அப்புறமேல அப்புறம் அது சரி கொஞ்சம் எல்லாம் சரியில்லைன்ட்டு அப்புறம் இப்போ மளிகை ஸ்டோர் வச்சிருக்கிறேன், கடை வச்சிருக்கிறேங்க. ரெண்டு தான் பண்ணீங்களா? இன்னும் எதுவும் பண்ணலையா? வேற எதுவும் இல்லைங்க. ஓகே. இது எதாவது ஐடியா இருக்குது? இது விட்டு எதாவது பண்ணலான்னா? வேற இனி என்னோட வயசுக்கெல்லாம் இனி எதுவும் பண்ண முடியாதுங்களே, 60 ஆயிடுச்சுங்களே. ஓகே. எவ்வளோ இருக்குது கடை? கடை இருக்குங்க, எனக்கு ஒரு 6-7 லட்சம் இருக்குங்க. ஓகே ஓகே. ஆனா கேட்ட பணம் கிடைக்குங்க. ஆ, கேட்ட பக்கமெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நானும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி எல்லாம் கொடுத்துருவேங்க. கரெக்டாக கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருவேன், வாங்குவேன். ஓகே.